ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம போட போகிறோம். சரியா? அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியும் காலையில் 8 மணிக்கு நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கலந்தாய்வில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். சரியா? ஏன்னா கவுன்சிலிங்கில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமல் என்ன பண்ணாச்சு இப்போ தான் டேட் எல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால் கண்டிப்பாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டிஎஃப்சி காலேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பார்த்திங்கன்னா டவுட் வந்து கேட்குறீங்க. சரியா? கண்டிப்பாக அதாவது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாள்லாம் பார்த்து போய் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா காலேஜில் போய் சேர்க்குறாங்க. சரியா? நமக்கு கடவுள் கொடுத்த எல்லா நாளுமே நல்ல நாள் தான். சரியா? அதனால் நீங்கள் இருக்கிற நாட்களை பசங்களுக்கு நல்ல விஷயத்தை நம்ம என்னாச்சும் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் எல்லா நாளுமே நல்ல நாட்கள் தான். சரியா? அதனால் நீங்கள் இன்றைக்கும் வந்து போய் பார்த்தீங்கன்னா காலேஜும் டிஎஃப்சி சென்டரும் நமக்கு வந்து ஓப்பனாக தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா காலேஜுக்கும் அக்செப்ட் அண்ட் என்னது மூவிங் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஎஃப்சிக்கும் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும். முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, அக்செப்ட் அண்டு கன்ஃபார்ம் கொடுத்த பசங்களுக்குரிய அந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டரை தயவுசெய்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டரை நம்ம எங்கேயுமே போய் எடுக்க முடியாது. இல்லாட்டி உங்கள் மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணியே அதை வச்சுக்கோங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் ஒருவேளை நீங்கள் வந்து எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணலாம். சரியா? இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயத்துக்கு வந்து இந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த டைம் வந்து ஏன்னா என்கிட்ட நிறையா பசங்க அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க, சார் ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது, நான் இப்படி எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன், அப்புறம் நான் வந்து இந்த லோன் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு வந்து ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து தேவைப்படுது சார், காலேஜில் கொடுத்துட்டேன், காலேஜில் கொடுத்த காப்பி வந்து கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பசங்க வந்து அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறோம். அதனால் ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டரை ஒன்ஸ் நீங்கள் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் 4 வருஷம் வந்து காலேஜை வந்து நீங்கள் முடிக்கிற வரைக்கும் அது தேவைப்படும் உங்களுக்கு. சரியா? அதனால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.